கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இறைப்பற்றில்லாதவர்களின் பகீர் திட்டம். தவக்காலத்தின் தியானத்திற்கு உங்கள் அன்போடு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இன்று சிந்திக்க எடுத்துக்கொண்ட தியான கருத்து இறைப்பற்றும் எதிர்ப்பும். தவக்கால போராட்டத்தில் ஒரு வெற்றி பயணம். சாலமோன் ஞான நூலில் 2 அதிகாரம் 1 முதல் மற்றும் திருப்பாடல் 34:16 முதல் 18 இறை வார்த்தைகளை மையமாக வைத்து வாழ்வியல் யதார்த்தங்களோடு சற்று தியானிப்போம். ஞான நூல் ஒரு விஷயத்தை தெளிவாக நமக்கு கூறுகிறது. நீங்கள் நல்லவராக வாழ நினைத்தால் உங்களை சுற்றி 4 பேர் ஏன் இப்படி என்று கேட்க தயாராகி விடுவார்கள். இறைப்பற்றில்லாதவர்களுக்கு நீதிமானை கண்டாலே எரிச்சல் பொங்கி வழியும். ஏன் தெரியுமா? நீதிமானின் வாழ்வு அவர்களுக்கு ஒரு நடமாடு மனச்சாட்சியாக குத்தி கொண்டே இருக்கும். நீதிமானின் வாழ்வு அவர்களை எப்பொழுதுமே எச்சரித்துக் கொண்டே இருக்கும். இதை சற்று ஆழமாக தியானிக்கலாம். ஒளியில் முன் இருள் நிலைக்காது. ஒரு இருண்ட அறைக்குள் ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை கொண்டு வந்தால் இருள் தானாக விலகிறது. இருள் ஒளியை தாங்குவதில்லை, ஆனால் ஒளியின் முன்னால் இருள் இருக்க முடிவதில்லை. அதுபோலவே தீய வழியில் நடப்பவர்களுக்கு மத்தியில் நீ ஒரு நீதிமானாக வாழும்போது அவருடைய தூய்மையான வாழ்வு மற்றவர்களின் அசுத்தத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அலுவலகத்தில் அனைவரும் லஞ்சம் வாங்கும் போது ஒரு நபர் மட்டும் வேண்டாம் என்று சொன்னால் அவர் மற்றவர்களுக்கு நீதிமானாக தெரிவதை விட ஒரு உறுத்தலாகவே தெரிவார். அவர் யாரையும் திட்டுவதில்லை, ஆனால் அவருடைய மறுப்பு மற்றவர்களின் மனச்சாட்சியை தட்டி எழுப்புகிறார். இயேசுவின் வாழ்வு பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் ஏன் எரிச்சலை தந்தது என்றால், அவர் அவர்களை விட அதிகமாக மறைநூல் அறிவை வைத்திருந்தார் என்பதற்காக அல்ல, அவர் சொன்னதை செய்தார். அவர் நம்முடைய எண்ணங்களை அம்பலப்படுத்தினார். ஞானம் நூல் 2:14. நீதிமான் வாய் திறந்து யாரையும் குறை கூறுவதில்லை, ஆனால் அவரது ஒழுக்கம், அவரது நேர்மை தவறாமை, அவரது வாய்மை ஆகியவையே மிகப்பெரிய மௌன பிரசங்கமாக மாறி மற்றவர்களின் தவறுகளை அவர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். குற்ற உணர்வு வெளிப்பாடாக இருக்கும். தீமை செய்வர்கள் ஏன் நீதிமானை தாக்க பதுங்கி இருக்கிறார்கள்? நீதிமானின் முன்னால் தங்களால் தலை நிமிர்ந்து நிற்க முடியவில்லை என்ற பயம். அவர் மட்டும் ஏன் அவ்வளவு யோக்கியனா என்று நீதிமான் மீது பழி சுமத்தினால்தான் தீயவர்கள் தங்கள் மனச்சாட்சியின் உறுத்தலில் இருந்து தப்பிக்க முடியும். என்னை பார்த்து பலர் கேட்பா, என்ன பெரிய புனிதனா என்று பலர் கேட்பதை என் காதால் கேட்டிருக்கிறேன். நேர்மையோடு இருப்பது, உண்மையாக இருப்பது, டிசிப்ளின் லைஃபாக இருப்பது என்பது எவ்வளவு சவால் என்பதை நான் இந்த குருத்துவ வாழ்க்கையில் அதிகமாகவே வாழ்ந்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வராத ஒருவர் திருப்பலி முடிந்து வரும் தன் நண்பரை பார்க்கும்போது, என்னப்பா ரொம்ப நேரமா உள்ள முழங்கால் படிட்டு இருப்பாரு, முழங்கால் வலிக்கலையா என்று கிண்டல் செய்வார். இங்கே கிண்டல் செய்வது நண்பரை அல்ல, தனக்குள் எழும் நாம் போகலையே, நாம் இருக்கலையே என்ற குற்ற உணர்வை மறைக்கவே அவர் அப்படி செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு நடமாடும் மனச்சாட்சியாக இருக்கும் போது சோதனைகள் வரும். நான் அந்த சோதனைகளை அனுபவித்திருக்கிற, தனிமைப்படுத்தப்படுவோம், கிண்டல் செய்யப்படுவோம். ரொம்ப அதிக பிரசங்கி, பெரிய புனிதன் வந்துட்டான், எங்களுக்கு தான் தெரியாது, நாங்கள்லாம் அப்படி இல்லை என்ற வார்த்தைகள் அதிகமாக ஒரு காதில் விழும். ஆனால் திருப்பாடல் 34:18 சொல்வது போல, உலகம் உம்மை ஊதாசீனப்படுத்தும் போது ஆண்டவர் நமக்கு அருகில் இருக்கிறார். நம்முடைய வாழ்வு மற்றவர்களை காயப்படுத்துவதற்காக அல்ல, அவர்களை குணப்படுத்துவதற்காகவும் மாற்றத்திற்கு அழைப்பதற்காகவும் இருக்க வேண்டும்.
ஒரு நீதிமான் கண்ணாடி போன்றவர். அந்த கண்ணாடியில் தன் அழுக்கான முகத்தை பார்ப்பவர் கண்ணாடியை உடைக்க நினைக்கலாம். ஆனால் கண்ணாடி உடைந்தாலும் ஒவ்வொரு துண்டிலும் அந்த அழுக்கு முகம் தெரியத்தான் செய்யும். எனவே விமர்சனங்களை கண்டு அஞ்சாமல் கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக நாம் வாழ வேண்டும். சில நேரங்களிலே நம் வீடுகளிலேயே நாம் நடக்கும் தவக்காலத்தில் ஒருவர் மட்டும் தீவிரமாக நோன்பு இருப்பார். மற்றவர்கள் பிரியாணி சாப்பிடும் போது இவர் மட்டும் தயிர் சாதம் சாப்பிட்டால் அவர்களுக்கு பிரியாணி தொண்டையில் இறங்காது. உடனே அவர்கள் என்ன பெரிய புனிதர் பட்டம் வாங்க போறியா என்று கிண்டல் செய்வார்கள். இதுதான் அந்த தொல்லை. அவன் நம்முடைய செயல்களை கண்டிக்கிறான். நம்முடைய வழிகள் அவனுடைய வழிகள் என்று மாறுபட்டிருக்கின்றன என்று ஞான நூலிலே நாம் படிக்கிறோம். 2 அதிகாரம் 12 முதல். இறைப்பற்று உள்ளவர்கள் போராட்டத்தை சந்திக்கும் போது ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விகளும் அதற்குத்தான் திருப்பாடல் பதில் தருகிறது. ஆண்டவரின் முகம் அவருக்கு ஆதரவாக இருக்கிறது. தீமை செய்வோருக்கு எதிராக ஆண்டவரின் முகம் இருக்கிறது. அவர்கள் நினைவே பூமியில் இல்லாமல் போகும். உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார். இங்கே இறையியல் பார்வை என்ன? இறைப்பற்று என்பது சோதனைகளே இல்லாத வாழ்வல்ல. சோதனைகளின் போது ஆண்டவர் அருகில் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. துன்பம் வருகிற போது, வேதனை வருகிற போது, கஷ்டம் வருகிற போது, உடல் நோய் வருகிற போது ஆண்டவர் அருகில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை தான் இங்கே இறைப்பற்று. அவன் ரொம்ப சாமி கூப்பிடுறான், அவனுக்கு ஏன் நோய், அவனுக்கு ஏன் துன்பம் என்று கேட்பார்கள். அது அல்ல, அதில் நிலைத்திருப்பதுதான். உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார் என்ற இறைவார்த்தை விழுத்தின் மிக ஆழமான மற்றும் ஆறுதலான வாக்குறுதி ஒன்று. உடைந்த உள்ளம் என்பது வெறும் கவலை அல்ல, அது ஒரு ஆன்மீக நிலை. அது ஒரு ஆன்மீக நிலை. அதை இன்னும் ஆழமாக தியானிக்கலாம். உடைதல் என்பது அழிவல்ல, அது ஒரு திறப்பு. உடைதல் என்பது அழிவல்ல, அது ஒரு திறப்பு. ஒரு விதை மண்ணுள் புதைக்கப்பட்டு அதன் மேல் ஓடு உடைந்தால் தான் செடி முளைக்க முடியும். ஒரு நறுமண தைலம் பூசப்பட வேண்டும் என்றால் அது மசாலா பொருட்கள் எல்லாம் நசுக்கப்பட வேண்டும். அதுபோல நம்முடைய ஆணவம், நான் என்கிற அகந்தை, மற்ற உலகப்பற்று உடையும் போதுதான் இறைவனுடைய அருள் உள்ளே நுழையி இந்த வழிபிறக்கும். புனித பேதுரு தன் பலவீனத்தை உணர்ந்து இயேசு மறுதலித்த பின் உள்ளம் உடைந்து அழுதார். அந்த உடைதல் தான் அவரை திருச்சபையின் பாறையாக, தலைவராக மாற்றியது. எனவே உடைதல் என்பது அழிவல்ல, அது ஒரு திறப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஏன் அருகில் இருக்கிறார்? நம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்டவரை தூரத்தில் வைத்து பார்க்கிறோம். புகழ்ச்சி பாடல், நன்றி பிழைகள், தன்னை உயர்த்தி பாடுகிறோம். ஆனால் நாம் துயரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார், தாழ்மையில இருக்கிறார். ஒரு கிணற்றில் கல் விழுந்தால் அலைகள் எழுப்புவது போல ஒரு மனிதன் உள்ளம் உடையும் போது இறைவன் இருக்கும் அந்த இடத்திற்கு தானாகவே ஈர்க்கப்படுகிறது. இங்க தவக்கால பாடம் என்ன? நான் நோன்பு இருப்பதும் ஜெபிப்பதும் நம் இதயத்தை உடைப்பதற்காகவே. கடினமான இதயம் கொண்டவர்களின் இறைவன் நுழைய முடிவதில்லை. கடினமான இதயம் கொண்டவர்களின் இதயத்திலே ஆண்டவன் நுழைவதில்லை. ஆனால் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று நொறுங்கி போய் நிற்பவரிடம் அவர் வந்து குடிகொள்கிறார். இங்கே வாழ்வியல் மற்றும் நகைச்சுவை சிந்தனை என்ன? நாம் உடைந்த உள்ளம் என்றாலே ஏதோ ஒரு தோல்வி என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் உடைந்த உள்ளம் என்பதை மனமாற்றத்தின் அடையாளமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உள்ளம் உடைஞ்சு போச்சா, அந்த மனுஷன் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காண்டா, மனம் உடைஞ்சு போயிருக்கிறாண்டா என்று சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் அங்குதான் இருக்கிறார். ஒரு முறை ஒரு பக்தர், ஆண்டவரே என் இதயம் உடைந்து விட்டது, அதை ஒட்டித்தாருங்கள் என்று வேண்டினாராம். ஆண்டவர் சொன்னாராம், மகனே, உடைந்த இதயத்தில் தான் நான் வசதியாக தங்க முடியும், அதை ஒட்டிவிட்டால் நான் வெளியேற வேண்டியிருக்குமே என்றாராம். நாம் முழுமையாக இருக்கும்போது இறைவனை தேடுவதில்லை. நாம் குறைபாடுகள் மற்றும் காயங்களில் வழியாகவே இறைவனின் ஒளி நமக்குள் நுழைகிறது. காயங்களை போற்றுவோம். உங்கள் வாழ்வில் கசப்பான அனுபவங்கள் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை தாழ்ச்சி உள்ளவர்களாக மாற்றுவதற்காக என்று நம்புவோம். மற்றவர்களின் உடைதலை கவனிப்போம். ஆண்டவர் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருக்கிறார் என்றால் நாமும் மற்ற மனிதர்களுக்கு, ஏழைகள், கவலைப்பட்டோர், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் அருகில் இருக்க நாம் உதவுவோம். இதுவே உண்மையான தவக்காலம். தவக்கால போராட்டம் என்ன? இன்று நாம் நடக்க வேண்டிய விதம் என்ன? தவக்காலம் என்பது வெறும் சாம்பல் பூசுவதோ அசைவம் தவிர்ப்பதோ மட்டுமல்ல. மீண்டும் மீண்டும் அதை கூறுகிறேன், அது ஒரு உள்மன போராட்டம்.
இது ஷோ காட்டாத இறைப்பற்று என்று சமூக வலைதளங்களில் ஃபாஸ்டிங் டே 1 ஃபீலிங் பிளஸ்ட் என்று ஸ்டேட்டஸ் போடுவாங்க. ஆனால் இயேசு சொல்வது, நீ நோன்பு இருக்கும்போது உன் தலையில் எண்ணெய் தேய்த்து முகம் கழுவு. உன் பக்தி மற்றவர்களுக்கு தொல்லையாகவோ அல்லது பகட்டாகவோ இருக்க வேண்டாம். இரண்டாவதாக, மன்னிப்பு என்கிற ஆயுதம் நீதிமானை தாக்க பதுங்கியிருப்பவர்களை பதித்தாக்குதல் நடத்தாமல் அவர்களுக்காக மன்றாடுவதுதான் உண்மையான இறைப்பற்று. பக்தி என்ற பெயரில் நம் முகத்தை உருப்படியாக வைத்திருக்காமல் பாகற்காய் சாப்பிட்டது போல வைப்போம். உண்மையான இறைப்பற்று மகிழ்ச்சியானது. ஒரு முறை ஒரு தியானத்தை ஒருவர் சொன்னார், சாமி சாமி, நான் கோபத்தை விட்டுட்டேன், ஆனா என் பொண்டாட்டி பேசும்போது மட்டும்தான் பிசாசு உள்ளே வருது என்று. தம்முடைய இறைப்பற்று என்பது மற்றவர்களோடு நாம் பழகும் விதத்தில் தான் இருக்கிறது. மற்றவர்களோடு பழகும் விதத்தில் தான் இருக்கிறது. எனவே இறைப்பற்றை இன்னும் அதிகமாக தியானிக்கும் விதமாய் இதோ இந்த கவிதை வழியாக அந்த வார்த்தைகளை தியானிப்போமா? உடைந்த கலனே, உன்னத பலியே, முழுமையாய் இருந்த போது நான் முழுவதும் என்னையே நம்பியிருந்தேன். நான் எனும் கோட்டைக்குள் இறைவா உன்னை நான் தேட மறந்தேன். நான் எனும் கோட்டைக்குள் இறைவா உன்னை நான் தேட மறந்திருந்தேன். கல்-இதயம் கொண்ட கர்வத்தினால் கண்ணீரை துடைக்க மறைந்திருந்தேன். கல்-இதயம் கொண்ட கர்வத்தினால் கண்ணீரை துடைக்க மறுத்திருந்தேன். உடைபடாத வைரமாய் என்னை தானோ உயர்வாய் என்னை செதுத்திருந்தேன். வாழ்வனும் சுத்தியில் விழுந்தபோது என் வரட்டு கவர்வம் நொறுங்கியதே. வாழ்வனும் சுத்தியில் விழுந்தபோது என் வரட்டு கவர்வம் நொறுங்கியதே. நம்பிக்கை நார்கள் அருந்தபோது உள்ளம் நடுங்கி போய் அழுது ஏங்கியதே. நம்பிக்கை நார்கள் அருந்தபோது உள்ளம் நடுங்கி போய் அழுது ஏங்கியதே. உடைந்த அந்த நொடியில்தான் உந்தன் ஒளி வீசும் முகம் தெரிந்ததையா? உடைந்த அந்த நொடிகள் தான் உந்தன் ஒளி வீசும் முகம் தெரிந்ததையா? சிதறிய என் இதய துண்டுகளில்தான் உன் சிம்மாசனம் அமைந்ததை கண்டேனையா? உன் சிம்மாசனம் அமைந்ததை கண்டேனையா? ஒட்ட வைத்த பாத்திரத்தை விட உன் கைகளில் உடைந்த கலன் மேலானது. ஒட்ட வைத்த பாத்திரத்தை விட உன் கைகளில் உடைந்த கலன் மேலானது. நசுக்கப்பட்ட திராட்சை தானே உன் பலிபீடத்து ரசமாய் மாறுகிறது. நசுக்கப்பட்ட திராட்சை தானே உன் பலிபீடத்து ரசமாய் மாறுகிறது. உடைந்த உள்ளமே அஞ்சாதே, உன் அருகில் ஆண்டவன் இருக்கின்றார். காயப்பட்ட உன் இதய தழும்புகளில் அவர் கருணை முகம் பதிக்கின்றார். காயப்பட்ட உன் இதய தழும்புகளில் அவர் கருணை முகம் பதிக்கின்றார். இந்த தவக்கால பாதையிலே நம் தற்பெருமை உடைத்து சிதறட்டும். இந்த தவக்கால பாதையிலே நம் தற்பெருமை உடைந்து சிதறட்டும். உடைந்த அந்த விரிசல் வழியே இறை அருள்மலை நுழையட்டும். உடைந்த அந்த விரிசல் வழியே இறை அருள்மலை நுழையட்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இறைப்பற்று உள்ளவர்களின் வாழ்வு போராட்டம் நிறைந்ததுதான். ஏனெனில் நாம் நீரோட்டத்திற்காக எதிராக நீந்துகிறோம். உலகம் சுயநலமாக இரு என்கிறது, கிறிஸ்து பிறருக்காக வாழ்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? விமர்சனங்களை கண்டு அஞ்சாதீர்கள். ஞானம் நூல் சொல்வது போல அவர்கள் உங்களை சோதிப்பார்கள், ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், காப்பார். தாட்சியாயிருப்போம். நான் பெரிய நீதிமான், நான் உயர்ந்தவன், அவன் இவன் என்ற கர்வத்தை விட்டு விடுவோம். ஜெபத்தை தேர்ந்து உள்ளத்தோடு ஆண்டவரை தேடுவோம். தவக்காலம் நம்மை சடங்குகளிலிருந்து விடுபட்டு உண்மையான இறைப்பற்றுள்ள ஸ்பிரிச்சுவல் மனிதராக மாறட்டும். நாம் இன்னும் சடங்குகளிலே கட்டப்பட்டிருக்கிறோம். வழக்கத்தை மாற்றினாலும் பழக்கத்தை மாற்ற முடியாது என்று கட்டப்பட்டிருக்கிறோம். நீதிமானாக வாழ்வது கடவுள்தான், கடினம்தான். ஆனால் அதன் முடிவில்லாத வாழ்வு. ஆண்டவர்களை நினைந்திருப்போம், மகிமையை தேடுவோம்.